முகில் எஃப்எம்மில் கேட்டுக்கொண்டிருப்பது அகிலம் 360. வெளிநாட்டு செய்திகள். பெற்ற பிள்ளைகளை பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கைவிட்ட நிலையில் தொண்டு நிறுவன பெண் சேவைக்கு ஒருவர் சரியான நேரத்தில் உயிரை காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் கல்வியறிவு அற்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் பல்வேறு மூட பழக்க வழக்கங்களும் நடைமுறையில் இருந்து வருகிறது. இதன் காரணமாக ராசி இல்லாதவர்கள், சூனியக்காரர்கள் என பெற்றோர்கள் மற்றும் உறவுகளால் கைவிடப்படக்கூடிய பிள்ளைகளின் எண்ணிக்கை இங்கு அதிகமாக உள்ளது. இத்தகைய குழந்தைகளுக்கு கல்வி அறிவு மற்றும் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளக்கூடிய தொண்டு நிறுவனம் ஒன்றின் நிறுவனராக இருப்பவர் லெவன். இவர் தனது தொண்டு நிறுவனம் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளாக இந்த சேவையை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் ஒரு சிறுவன் உடலில் துணி கூட இல்லாமல் சாலையில் சுற்றித் திரிவதை லெவன் பார்த்தார். பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருந்த அந்த சிறுவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வழங்கினார். பின்னர் சூனியக்காரர் என்ற மூட நம்பிக்கையில் பெற்றோர்களும் உறவினர்களும் பிள்ளையை சாலையில் விட்டு சென்ற சம்பவம் குறித்து தெரிந்து கொண்டார். உடனடியாக அந்த சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த சிறுவனுக்கு ஹோப், அதாவது நம்பிக்கை என்று பெயர் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக லெவன் கூறுகையில், இது போன்ற ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சூரியக்காரர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்போது ஹோப் குணமடைந்து வருகிறான். அவனுக்கான உணவை அவனே எடுத்துக்கொள்கிறான். அவன் மிகவும் பலசாலியான ஒரு சிறுவன் என தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பான படங்களை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார்.